அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை, சமூக நிகழ்வுகளை நாம் எப்படி ஒரு நுண்ணிய பார்வையில் பார்க்க வேண்டும் என்பதற்கு, ஒரு ஆழமான வழிமுறையில் பார்க்க வேண்டும் என்பதற்கு பெரியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு பாடமாக இருக்கிறது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்று நம் ஊரிலே சொல்வார்கள். எப்படி பெரியாரினுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டால் இந்த சமூகத்தை, சமூக அரசியலை, சமூக செயல்பாடுகளை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று நமக்கு தெரியும். ஒரு முறை ஐயா பெரியார் அவர்கள் தென் மாவட்டத்து சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு மதுரை ரயில் நிலையத்தில் ரயில் ஏறி அந்த தொடர்வண்டி பயணம் தொடங்குகிற பொழுது நம் தோழர் ஒருவர், என் இயக்க தோழர் ஒருவர் ஒரு சட்டி நிறையா முறுக்கு எடுத்துக்கிட்டு ஐயாட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. ஐயா, இந்த சட்டியில் முறுக்கு இருக்குங்க ஐயா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஐயா கேட்குறாரு, இந்த முறுக்குங்கிறது வீட்டில் சுட்ட முறுக்கா, கடையில் வாங்கின முறுக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த தோழர் சொல்கிறாரு, எங்கோ கடையில் வாங்கினதுண்டா, கண்ட இடத்துல வாங்கினதுண்டா ஐயா சாப்பிடாம கண்ணும் போயிடுவாரோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில், இல்லைங்கய்யா அது வீட்டில் சுட்ட முறுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரிப்பா அப்படின்னு அதை வாங்கி வச்சுக்கிறார். அப்போ ரயில் பயணம் தொடங்குது. வண்டி மூவ் ஆகி நகர்ந்து கொண்டே இருக்கும்போது அந்த சட்டியை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற முறுக்கை எடுத்து மறுபடியும் ஒரு முறுக்கை பார்க்குறாரு, மறுபடியும் உள்ளே வைக்கிறாரு. இன்னொரு முறுக்கு எடுக்கிறாரு, அதை பார்க்குறாரு, மறுபடியும் உள்ளே வைக்கிறாரு. இப்படி ஒரு 4-5 முறுக்கை எடுத்து பார்த்துட்டு சாப்பிடலை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலை, அதை உள்ளே வச்சிடறாரு. அப்போ நம்ம கூட ஐயாவோட பயணம் பண்ண நம்ம இயக்க தோழர்கள் கேட்குறாங்க, என்னங்க ஐயா முறுக்கு எடுத்து சாப்பிடவும் மாட்டீங்க, எங்களை சுற்றி உள்ளவங்க யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, ஆனால் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே வைக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொல்கிறாரு, இப்போ வந்துட்டு போன நம்ம தோழர் பொய் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. எப்படிங்க ஐயா சொல்கிறீங்க, அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோழர்கள் கேட்கும்போது ஐயா சொல்கிறாரு, இது வீட்டில் சுட்ட முறுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் இது வீட்டில் சுட்ட முறுக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் சுருக்க மட்டும் கிடையாது அப்படின்னு. எப்படிங்க ஐயா அப்படின்னா, இந்த முறுக்கு ஒவ்வொரு முறுக்கும் 7.5 சுற்றுல முடிஞ்சிருக்கு. கரெக்டாக 7.5 சுற்றுல இந்த முறுக்கு முடிஞ்சிருக்கு. வீட்டில் நம்ம பெண்கள் சமைக்கக்கூடிய நம்ம பெண்கள் யாரும் கணக்கு வச்சு சுற்றுறது கிடையாது. இஷ்டத்துக்கு ஒன்று 7.5 இருக்கும், ஒன்று 6.5 இருக்கும், ஒன்று 5.5 இருக்கும், 4 சுத்தாக இருக்கும். சில நேரத்தில் பெரிய முறுக்கா 8 சுத்தாக கூட சுற்றுவாங்க. இது நம்ம வேலை முடியணுங்கிறத பொறுத்து, அந்த பெண்ணினுடைய மனநிலையை பொறுத்து அந்த முறுக்கு கூடும் குறையும், பெருசாக சுற்றுவாங்க, சிறுசாக சுற்றுவாங்க. இது இருக்கிறது இயல்பாக. அப்போ தான் நம்ம வீட்டில் கூட கேட்போம்ல, பெரிய ரவுண்டாக கொடுங்க, சின்ன ரவுண்டு முறுக்கு வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் அன்றாடம் நடக்கிற நிகழ்வு. ஏன்னா வீட்டு பெண்கள் அப்படி எண்ணிக்கையை வச்சு சுத்த மாட்டாங்க. ஆனால் இது அன்னைக்கு உணவு பண்டங்கள் தயாரிக்கிற இந்த அப்பளம், முறுக்கு, ஸ்வீட்டு, காரம், மிச்சர் இந்த மாதிரி உணவு பண்டங்கள் தயாரிக்கிறது, உணவு விடுதிகள் நடத்துறதுல பெரும்பங்கு வகித்தவர்கள் பார்ப்பன சமூகங்கிறதுனால ஐயா சொல்கிறாரு, இந்த கடையில் வாங்கினது பார்ப்பனர்கள் சுட்ட முறுக்கு. எப்படின்னா எல்லாம் 7.5 சுற்றுலையே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்போனால், வியாபாரத்துக்காக சுடக்கூடியவர்கள் தான், கூடவும் கூடாது குறையவும் கூடாது அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த 7.5 சுற்றுலையே முடிப்பாங்க. 4.5 சுற்றுல முடிக்கணும்னா எல்லா முறுக்குமே 4.5 சுற்றுல முடியும், 4 சுற்றுல முடிக்கணும்னா 4 சுற்றுல முடியும். இது எல்லா முறுக்கும் நான் ஒவ்வொரு முறுக்காக எடுத்து பார்க்குறேன், எல்லா முறுக்கும் 7.5 சுற்றுல முடிஞ்சிருக்கு அப்படின்னா வியாபாரத்திற்காக சுட்ட முறுக்கு தான் இந்த முறுக்கு. வீட்டில் நம்ம பெண்கள் சுட்ட முறுக்கு இல்லை, அதனால் தோழர் நம்ம கடையில் வாங்கினோம்னு சொன்னால் சாப்பிடாம கண்ணும் போயிடுவோம்ண்டு வீட்டில் சுட்டதுன்னு அவர் சொல்லிட்டு போகிறார் அப்படின்ட்டு சொல்கிறார். நம்ம இதில் இருந்து அந்த நிகழ்வுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன விஷயம்னா, ஒரு முறுக்கை எடுத்து பார்த்த உடனேயே அந்த முறுக்கினுடைய ஆதி அந்தத்தை, அதனுடைய நோக்கத்தை, அதில் இருக்கக்கூடிய அந்த சமூக அரசியலை ஐயா மிக யதார்த்தமாக சொல்லிட்டு போகிறார். ஒரு சாதாரண சாப்பிட்ற முறுக்கை நம்ம யாராக இருந்தாலும், சராசரி மனிதர்கள் யாராக இருந்தாலும் வாங்கினோமா, சாப்பிட்டோமா, 2 பேரும் கொடுத்தோமா அப்படி தான் போகும். ஆனால் அந்த முறுக்கை நுண்ணிய முறையில் பார்த்துட்டு அதை கணிக்கிறார் அப்படின்னா, அந்த ஐயா
இந்த சமூகத்தை எப்படி பார்த்துருப்பாரு, இந்த சமூக நிகழ்வுகளை எப்படி பார்த்துருப்பாரு, சமூக அரசியல் நிகழ்வுகளை எப்படி பார்த்துருப்பாரு, எவ்வளவு நுணுக்கமான முறையில் ஒரு நுண்ணியல் அரசியல் பார்வையோடு இந்த சமூகத்தை ஐயா அணுகியிருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. அது பெண் உரிமையாக இருக்கட்டும், சாதி விடுதலையாக இருக்கட்டும், சமூக விடுதலையாக இருக்கட்டும், சமூக பொருளாதார இலக்கிய விடுதலைகள் எதா வேணாலும் இருக்கட்டும், கல்வி விடுதலைன்னு நம்ம எந்தெல்லாம் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அதில் இருந்தெல்லாம் விடுதலை பெறணும்னு நினைக்கிற எந்த விஷயத்தை பற்றி ஐயா சிந்திச்சிருந்தாலும் எவ்வளவு நுணுக்கமான முறையில் நுண்ணிய முறையில் கையாண்டிருப்பார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த அரசியல் அவலங்களை உற்று நோக்கின்ற பொழுது எவ்வளவு தெளிவாகவும் நுண்ணிய முறையிலையும் பார்த்துருக்கார் என்பது இது ஒரு உதாரணம். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு உதாரணம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதைப்போல்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் யுகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை, இந்த அரசியல் நிகழ்வுகளை, சமூக நிகழ்வுகளை, அது சார்ந்த பண்பாட்டு நிகழ்வுகளை நுண்ணிய முறையில் பெரியாரின் கண்ணாடியை போட்டுக்கொண்டு மிக 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 கூரிய முறையில் பார்த்து நாம் தெளிந்து செயல்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியாரியல் என்ற இந்த கருத்தாக்கத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். பெரியாருக்கோ பெரியார் தொண்டர்களுக்கோ லாபத்தை கொடுக்கக்கூடிய செயல் அல்ல பெரியாரை படிப்பது. இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த உழைக்கும் மக்களுக்கு நாம் பங்காற்ற வேண்டுமென்றால் நமக்கு அடிப்படை அறிவு சுவடியாக இருக்கக்கூடியது பெரியார் நடந்து கொண்ட வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தை, அந்த நாகரிகத்தை, அந்த வழிமுறைகளை நாம் அந்த வழியில் வழிநடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், விரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று மத்திய சர்க்கார் அறிவிச்சிருக்கிறதுக்கும், அதை திரும்ப பெறுறோம் அப்படின்னு அறிவிச்சுக்கிறதுக்கும், அதை பற்றிய அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களும், நம்மளை போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் வேறுபடுகின்ற மையப்புள்ளி இதுதான். இதை பற்றி மீண்டும் ஒரு தருணத்தில் விரிவாக பார்ப்போம். எளிய மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், அடக்கப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விலங்குகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய சம்பட்டி அறிவு ஆயுதம் பெரியாரியல். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.